இதுதான் மணத்தக்காளி கீரை. இதை வச்சு தான் ஒரு தண்ணி சாறு செய்ய போகிறோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா அலசிட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தண்ணி சாறு வைக்க போகிறதில்ல, ஒரு கடையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கீரை அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் போட்டுக்கலாம். போட்டு அதோட போடுறதுக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், இதையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பொதுவாக எந்த பருப்பு சமைக்கிறதுனாலும் ஊற வச்சு சமைச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த பருப்பும் அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி தனியாக நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கடையும் போது சேர்த்துக்கலாம். கீரையோடு போடக்கூடாது, கீரை ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி போயிடும். கீரை நல்லா வெந்துட்டு இது தண்ணி வடிகட்டிட்டு இதில் தக்காளி போட மறந்துட்டோம், சாரி. இப்போ தக்காளியும் போட்டு இதில் அப்படியே கடைஞ்சிக்கலாம். இந்த சூட்லேயே இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு பச்சை வாசனை தெரியாது. மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது, கையில் தான் கடையணும், மத்தால் தான் கடையணும். கடைஞ்சிட்டு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு இதில் கடைஞ்சோம்னா கீரையும் இன்னும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த புளி ஊற வச்சு பாருங்கள், அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டின தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடுகு போட்டு தாளித்து கொட்ட வேண்டியதுதான். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. நல்லா சத்தான ஒரு மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி. இது வயிற்று புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. வாய் வெந்து போயிருந்தாலும் இது நல்லா தண்ணி சாறு வச்சு சாப்பிடலாம். இப்படி கீரை கடைஞ்சும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.